துதிகள் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் தந்த அந்த நேரத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு சிறு கூட்டமாய் கூடி உம்முடைய நாமத்தை துதிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை வாசிக்கவும், தியானிக்கவும் அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அடையாளை மறைத்து உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறப்பா, உம்முடைய வார்த்தையா இருக்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் அது ஆண்டவரே தகப்பனே இருதயத்திலே கிரியை செய்ய நீர் கிருபை செய்யணுமாய் செபிக்கிறோம். அது ஆசீர்வாதமாய் மாறட்டும். 100ஆய், 60ஆய், 30ஆய் பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். அடையாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம செய்திக்கு ஆரம்பமாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஜெயமுடையதா இருக்கிறதா? சற்று நம்ம தியானிக்கலாம். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருக்கிறதுக்கு தானியேல் எப்படிப்பட்டவராய் இருந்தாரு? அதிலிருந்து நாமளும் நாமளும் அதுபோல இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாமளும் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்பட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு 4 காரியங்கள் தானியேலிடம் காணப்பட்டது. அப்பேற்பட்ட காரியங்களை நாமளும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருந்து, நம்முடைய காரியமும் எல்லாம் ஜெயமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆமென். தானியேலுக்குள் எப்படிப்பட்ட ஆவி இருந்ததா? ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த ஆவி இருந்தனால என்ன ஆகப்படுதுன்னா, ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தானாம். அப்ப அந்த விசேஷித்த ஆவி, இந்த விசேஷித்த ஆவியை நாமளும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கணும். இந்த விசேஷித்த ஆவி என்ன அப்படின்னா, சங்கீதம் 51ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே என்ன செய்யணும்? புதுப்பியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முன்னால சொல்றாரு 5ஆம் வசனத்துல சங்கீதம் 51:5ல, இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இந்த உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புவீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரி, அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகிறோம். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுபோல நாமளும் ஆண்டவரே என் பாவங்களை பாராதபடிக்கு என்னை உம்முடைய முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான உம்முடைய ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு நம்மளும் என்ன செய்யணும்? ஆண்டவர்ட்ட கேட்கும்போது அவர் நம்மள என்ன செய்றாருன்னா, ஈசோப்பினால சுத்திகரின்னு கேட்கிறாரு. நம்மளை சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம பாவ அக்கிரங்கள் நம்ம தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்ம என்ன செய்றோம்? பாவத்துல கர்ப்பம் தரித்தாள். அதனால அந்த ஆவியை, சுத்த ஆவியை நம்மளும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கணும். தானியேலுக்குள் அந்த விசேஷித்த ஆவி. அதே மாரி இன்னொருத்தர பார்க்கலாம். நியாயாதிபதிகள்ல பார்க்கும்போது சிம்சோன். சிம்சோன் அவரோட தன் தகப்பனாரோடு, தன் தாயாரோடு சென்று கொண்டிருக்கும்போது திடீர்னு கெர்ச்சிக்கிற ஒரு பாலசிங்கம் வருது. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா என்ன கெர்ச்சிக்கிற சிங்கம் வருமா நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம்ல. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அப்படியே சிம்சோன் அவன் தாயின் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிரா வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினால், அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்த அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனும் அறிவிக்கவில்லை. அப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினால், அவன் கையில் ஒன்று இல்லாதிருந்தோம்.
பாருங்க ஒரு கெர்ச்சிக்கிற பாலசிங்கத்த என்ன செய்றாரு? கிழித்து போடுறார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, நம்மளால எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன நமக்கு என்ன செய்றாரு? குடுக்குறாரு. அப்ப அந்த ஆவிய நாம என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கணும். அப்ப அந்த ஆவிய பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களா இருக்கணும்? சுத்த இருதயம். ஆண்டவரே சுத்த இருதயத்த என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான அந்த ஆவி எனக்குள்ள புதுப்பியும் அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் அந்த ஆவிய குடுக்கிறார். அந்த விசேஷித்த தானியேலுக்குள்ள அந்த விசேஷித்த ஆவி இருந்தனால, ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாகவும் ஏற்படுத்துறாரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1:8ல வருது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நீங்க பலன் அடைந்து, யூதேயாவிலும், சமாரியாவிலும், உலகமெங்கிலும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னு. அப்போ இந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவிய நாம பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்ய நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்படும். தானியேலுக்குள்ள அந்த விசேஷித்த ஆவி இருந்தது. அதுபோல நம்மளும் அந்த விசேஷித்த ஆவியை, பரிசுத்த ஆவியை நாம பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, 4வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அப்படிலாம் பாருங்க. அப்ப அந்த விசேஷித்த ஆவி இருந்தனால ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியா வைக்க நினைக்கிறாரு. இப்ப பார்த்தா, பிரதானிகளும், தேசாதிபதிகளும் என்ன செய்றாங்கன்னா, ராஜ்யத்தின் விசாரிப்புல தானியேலை குற்றப்படுத்தும்படி என்ன செய்றாங்க? முகாந்திரம் தேடுறாங்க. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும், குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால கூடாது. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, உண்மையுள்ளவனா இருந்தாபடியால். அப்போ 2வது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, நம்மளிடத்தில் உண்மை காணப்படணும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென். பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவானாம்? பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். அப்ப அந்த தானியேல் இடத்துல என்ன காணப்பட்டது? ஒரு உண்மை காணப்பட்டது. அதுபோல நாமளும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமென். பாருங்க, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாய் நடக்கணும்? உண்மை உள்ளவர்களாய் நடக்கணும். உண்மை உள்ளவர்களாய் நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்றாரு? நம்ம மேல பிரியப்படுகிறாரு. இன்னொன்னு உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறார். அப்ப நம்மளிடத்துல என்ன செய்யணும்? 2வது உண்மை உள்ளவர்களாய் நாம காணப்படணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லையாம். எந்த ஒரு குற்றமும், ஒரு குறையும் இல்லாதவனாய் காணப்பட்டான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்த வாசித்து பார்த்தோம்னா, வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானமனும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டானாம். தன்னை தீட்டுப்படுத்த தன் இருதயத்துல என்ன செய்றான்? தீர்மானம் பண்றான். ஒரு தீர்மானம் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. அந்த சரீரம் என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படக்கூடாது. குற்றப்படுத்தப்படாதபடிக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இந்த லெந்த் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு என்ன செய்றோம் நம்ம முன்னால கிராமத்துல நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது, பக்கத்துல வீட்ல இருக்கிறவங்க, சில பாட்டி எல்லாம் வெத்தல போடுறவங்க, வெத்தல போட மாட்டாங்க. அதே மாரி அந்த வயசானவங்க பீடி சிகரெட் குடிக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க. அந்த 40 டேஸ்க்கு அப்புறம் நம்ம சொல்றோம் பூ வைக்கிறது, நான்வெஜ் சாப்பிடுறது இதெல்லாம் நம்ம நெனைக்கிறோம். அது வந்து ஒரு பார்க்கும்போது, இப்போ அந்த காரியங்கள பார்க்கும்போது, அது ஒரு சடங்காச்சாரமான காரியங்கள். இது நாமளா உண்டாக்கி கொண்டது. ஆனா, நம்ம என்ன செய்றோம், அந்த நாட்களுக்காக மட்டும் பீடி குடிக்காம, ட்ரிங்க்ஸ் அடிக்காம இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுல்ல.
நம்ம இந்த சரீரம் எப்படி இருக்கணும், நம்ம தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா, இது கர்த்தருக்கன்று, இது ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். பரிசுத்த ஆவியானவர் இவரு நமக்குள்ள வாசம் பண்ணணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணி ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அதே மாரி நான் உண்மையானவனா இருக்கணும், உண்மை உள்ளவளா இருக்கணும் அப்படின்னு நம்மளும் ஒரு தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா, தீர்மானத்துல நிலைத்து நிற்கக்கூடியவர்களா இருக்கணும். அதுபோல நம்மளும் ஆண்டவர்ட்ட கேட்கணும். நம்மளால கூடாது. பட் அவரு நமக்கு என்ன செய்வார், நம்ம வாஞ்சிக்கும்போது சங்கீதத்துல சொல்லப்படுது, "அவன் என்னிடத்தில் வாஞ்சிக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன்னு." நம்ம வாஞ்சிக்கும்போது கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வாரு, நம்ம இருதயத்தின் நினைவுகளை அறிகிற தேவன் அதன்படி நம்மளை நடத்துவார். அப்போ எந்த ஒரு குற்றமும் குறையும். இன்னைக்கு நம்ம சில இது சொல்லும்போது, ஏதாவது ஒண்ணு நம்ம வாயின் வார்த்தை நம்ம ஞானத்தோட பேசக்கூடியவர்களா இருக்கணும். விவேகத்தோடு நடக்கணும். ஏன்னா அப்படின்னா, இன்னைக்கு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைங்க ஏதாவது ஒரு வாயில பேசிட்டோம்னா, அதத்தான் சொல்லுவாங்க. பாருங்க ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, இதெல்லாம் பண்றாங்க, இப்படி பேசிட்டாங்கன்னு. அப்ப அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு குற்றமும் குறையும் நம்மள்ட்ட காணப்படாதபடிக்கு, இந்த இருதயம் தீட்டுப்படாதபடிக்கு, நம்ம தீட்டுப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவர்ட்ட கேட்கணும். தானியேல போல. அவர் என்ன செய்றாருன்னா, அ எந்த ஒரு ராஜ போஜனத்தை புசிக்காதபடிக்கு பருப்பு முதலான காய்கறிகளை தான் சாப்பிட்டாரு. ஆனா சமர்த்தராய் காணப்பட்டாரு. அறிவில, ஞானத்துல எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினாருன்னு பார்க்கிறோம். அதுபோல நம்மளும் ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, நான் உண்மை உள்ளவளா இருக்கணும். என்னிடத்துல எந்த ஒரு குற்றமும், குறையும் யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணி கர்த்தரிடத்துல கேட்கும்போது, கர்த்தர் நமக்கு கண்டிப்பா தருவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அந்த மனுஷர் இந்த தானியேல அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்துல தான் என்ன செய்றாங்க, குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலும் ஒழிய, அவன வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைத்தார்களாம். அதனால என்ன பண்றாங்கன்னா, பிரதானிகளும், தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ஒரு ஒரு காரியத்த என்ன செய்றாங்க, தீர்மானிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானும், மனுஷனையாலும் என்ன செய்யக்கூடாது, யாதொரு காரியத்தை குறித்தும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, ஒரு தாக்கீதை செய்றாங்க. அதுக்கு இது ராஜ்யத்துடைய எல்லா பிரதானிகளும், தேசாதிபதிகளும், மந்திரிவர்களும், தலைவர்களும் என்ன செய்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. பண்ணி ராஜாவுட்ட போய் சொல்லி, அதுக்கு என்ன செய்றாங்கன்னா, ஒரு கட்டளை போடுவாங்க. அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி அதை கட்டளையிட்டு, ராஜா கையெழுத்து இடணும் அப்படின்னு கேட்கறாங்க. ராஜாவும் என்ன செய்றாரு, கையெழுத்து வச்சுட்டாரு. அந்த 30 நாள் அளவு ராஜாவை தவிர வேற யாரையாவது தேவர்களை விண்ணப்பம் செய்தா, அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சிங்கத்தின் கெபியில போடப்படணும். அதுபோல நம்மளும் ஆண்டவருக்காக நிக்கும்போது, நம்ம குற்றமற்றவர்களாய் நிக்கணும். உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும்னு நாம நினைக்கும்போது, அப்பதான் பார்க்கும்போது நமக்கு நெறைய பிரச்சனைகள் வரும், பிரயாசங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும். சாத்தான் என்ன செய்வான்னா, அதனாலதான் எபேசியர்ல சொல்லப்படுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. நம்ம எந்த வழியில நம்மள தாக்கலான்னு பார்ப்பான். நம்ம எந்த வழியில மற்றவர்கள நம்மள குற்றப்படுத்தலான்னு பார்ப்பான். அதே மாதிரி சூழ்நிலை என்ன வருதுன்னா, தானியேலுக்கும் வருது. உடனே தானியேல் என்ன செய்றாரு பாருங்க. தானியேல் 6 அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரம் கையெழுத்து வைத்தான். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், தன் வீட்டுக்குள்ளே போய், தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முள்ளங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினானாம். இன்னைக்கு நம்மளும் இன்னைக்கு பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், வியாதிகள் என்ன வந்தாலும் நம்ம செய்யணும் அப்படின்னா, அ தினம் நம்ம தானியேல் என்ன செய்றாரு, தினம் 3 வேளையும் யோசித்து பாருங்க. ஒரு அரண்மனையில பிரதானியா இருக்கிறாரு. எவ்வளவு வேலைகள் இருக்கும். ஆனாலும் பாருங்க, 3 வேளையும் தேவனை நோக்கி முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவர்களா இருந்தார். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 17, 18 வசனங்கள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் இடைவிடாமல் ஜெபம். ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். என்ன செய்யணுமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். விடாமல் அப்படின்னா ஒரு கேப் வந்துடக்கூடாது. நம்ம இன்னைக்கு ஆண்டவரே
அதிகாலை தேடுவோன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அதிகாலை தேடுறோம் அப்படின்னா, அந்த டைம் அப்படியே ஆண்டவருக்கா நம்ம என்ன செய்யணும்? குடுத்துறணும். அதே மாரி நம்ம தானியேல் 3 வேளை ஜெபித்தார். இப்ப மத்தியானம் சில வேலைக்கு போகாம வீட்ல இருக்கிறவங்க ஜெபிக்கலாம். ஒரு டைம் ஆண்டவர்ட்ட குடுத்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா அந்த டைம்ல ஆண்டவர் வந்து காத்திருப்பாராம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்த பார்த்தீங்கன்னா, சில சமயம் சாத்தா கிரியை செய்வான். யாராவது வந்துருவாங்க, இல்ல ஃபோன் வந்துரும். ஏதோ சம்திங். நம்ம வந்து தொடர்ந்து ஜெபிக்கும்போது மற்றவங்களுக்கு தெரியும். இந்த நேரத்துல அவங்க ஜெபிக்கிற நேரம் நம்ம கூப்பிடக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் அத என்ன செய்வாரு? கட் பண்ணிருவாரு. நம்ம அப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்த நம்ம குடுக்கணும். இடம் விட்டுறக்கூடாது. கேப் வந்துரவே கூடாது. ஒரு ஒரு 1 வீக் ஜெபிக்கிறோம். அதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும். சிலவங்க என்ன செய்றாங்கன்னா சொல்றத கேட்கலாம். அ சூழ்நிலை, கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, ஜெபிக்கிறத விட்டு விடுறாங்க. சோர்ந்து போயிறக்கூடாது. சொல்லப்படுது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கணும். இப்ப தானியேல் செய்தது அதுதான். தா கட்டளை போடப்பட்டது. ஆனாலும் என்ன செய்றாரு? தான் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு என்ன செய்றாரு? ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்ப தெசலோனிக்கர் சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லா காரியத்திலும். சங்கீதக்காரன் கூட சொல்றாரு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு. எக்காலம்னா எந்த சூழ்நிலையிலும். இப்ப நம்ம நன்மையை பெற்றோம்னா மட்டும் ஸ்தோத்திரம் செலுத்துறோம். சாட்சி சொல்ற இல்லாதபடி தீமையான காரியங்கள் நடந்தாலும் யோபு சொன்ன மாதிரி கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்ன மாரி. எப்ப ஒரு பலகீனம் வந்துச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த பலகீனத்துல உம்முடைய என் பலன் பூரணமாய் விளங்கும்ன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா என்ன செய்யும்? பலன் குடுப்பாரு. கர்த்தர். நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவர்களாய் இருக்கணும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து அது தேவனுடைய சித்தம். அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னா, நம்ம எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். அப்போ தானியேலும் அதுபோல என்ன செய்றாரு? முழங்காற்படியிட்டு என்ன செய்றாரு? எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, குறிச்சும் கவலைப்படல. கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எ ர கட்டளை வச்சாச்சு. அதனால ராஜாவுட்ட போய் கேட்கல. யார்ட்டயும் போய் கேட்கல. அவர் செய்து வந்தபடியே முழங்கால் படியிட்டு, அது மாரி நாமளும் எந்த சூழ்நிலையில ஜெபிக்கிறத என்ன செய்றோம்? விட்டுவிடவே கூடாது. அந்த 3 வேளையும் நம்மளும் அட்லீஸ்ட் 3 வேளையும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம். முழங்கால் படியிட்டு, தேவனை நோக்கி ஜெபித்து, ஸ்தோத்திரம் செலுத்தணும் எல்லாவற்றிலும். இன்னைக்கு நம்மள ஜீவனோட வச்சிருக்கிறாரு. நமக்கு நல்ல சுக பலன், ஆயுசு நாள குடுத்திருக்காரு. இம்மட்டும் நம்ம திரும்பி பார்த்தோம்னா, நம்மள கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இவ்ளோ அதிசயமா, அற்புதமாய் நம்மள அனுதினமும் நடத்தி வருகிறார். அப்ப நம்ம ஜெபித்து என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலை வந்தாலும், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பிரயாசங்கள், நிந்தைகள், பாடுகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? இந்த முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய நேரத்தை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, அதன் நிமித்தம் அந்த ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதனால என்ன செய்றாங்க? ராஜாட்ட போய் என்ன செய்றாங்க? முறையிடுறாங்க. தானியேல் 6:13ல வாசிக்கும்போது, ம் ராஜாவை நோக்கி, "சிறைபிடிக்கப்பட்ட யூதேய தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மை நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகள கேட்ட உடனே தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு என்ன செய்றாரு? அ ராஜா என்ன செய்றாரு? பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். சூரியன் அஸ்தமிக்க மட்டும் என்ன செய்றாராம்? பிரயாசப்படுகிறாரு. ஆனா, அந்த ராஜாவால என்ன செய்ய முடியல? ஒண்ணுமே செய்ய முடியல. இன்னைக்கு நம்முடைய காரியங்களையும் எந்த மனுஷனாலயும் செய்ய முடியாது. சங்கீதம் 115 அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்படுது. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறாராம். நம்ம யார நம்பணும்னா, எந்த சூழ்நிலையில கர்த்தரை நம்பக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். அவர் நமக்கு துணையும், நமக்கு கேடகமா இருக்கிறாராம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணை, அவர்களுக்கு இடமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் கேடமா. அதே மாரி 12ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, 115ஆம் சங்கீதம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாராம். அவர் ஆசீர்வதிப்பாராம். அவர் கண்டிப்பா நம்மள என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம செய்ய வேண்டியது அவர் மேல நம்பிக்கை வைத்து, அவரை நோக்கி முழங்கால் படியிட்டு, அவரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அதே மாரி 115 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட. அப்போ நம்ம செய்ய வேண்டியது அவரை நம்பணும். அவருடைய பாதத்துல நம்முடைய
காரியங்களை என்ன செய்யணும்? முறையிடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். எந்த ராஜாவாலும், எந்த மனுஷனாலும் நம்முடைய காரியத்த நமக்கு என்ன செய்ய முடியாது? அ காரியத்த வாய்க்க பண்ணவே முடியாது. இப்ப பாருங்க, உங்க தானியேல என்ன செய்றாங்கன்னா, அ சிங்கத்தின் கபில போடுறதுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்துறாங்க. 16ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. ராஜா இடையில ராஜா தானியேலை நோக்கி, "நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்" அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. ராஜாவே சொல்லுறாரு. அதேபோல நம்மளும் இடைவிடாமல் நம்ம ஆராதிக்கும்போது, நம்ம இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, நம்மள என்ன செய்றாரு? நம்மளை தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்மள பாவங்கள், பிரச்சனைகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள், பலகீனம் எல்லாவற்றிலும் இந்த என்ன செய்றாரு? நம்மளை தப்பு வைக்கிற தேவன் அவரு. அடுத்த பாருங்க, அவனை சிங்கத்தின் கெபில கொண்டு என்ன செய்றாங்க? போடுறாங்க. தன் மோதிரத்தினால், தன் பிரபுக்களின் மோதிரத்தினால் அது மேல என்ன செய்றாங்க? முத்திரை போட்டாங்க. முத்திரை போட்டு இப்ப என்ன செய்றாங்க? சிங்கத்தின் கெபில தானியேல போட்டுட்டாங்க. ஆனா, ராஜா என்ன செய்றாரு? தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும், கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பா வராவிட்டாமலும் இருந்தால், அவனுக்கு நித்திரை வராம போயிடுச்சு. ராஜா என்ன செய்றாரு? எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனா ராஜாவால முடியல. எந்த மனுஷனாலயும் நம்மள உதவி செய்ய முடியாது. நம்மள காப்பாற்ற முடியாது. நம்மளை உண்டாக்கினவர் நம்முடைய தகப்பன். நம்ம அவர நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, நம்ம அவரை நோக்கி இ ஸ்தோத்திரம் செலுத்தி, நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய பாதத்துல வைக்கும்போது, அவரால மட்டும் தான் முடியும். ஆனா ராஜா பாருங்க, ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல. அதிகாலமே எழுந்து போறாரு. தீவிரமாய் போறாரு. போயிட்டு தானியேல்ட்ட சொல்றாரு, "தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா?" அப்படின்னு தானியேல்ட்ட கேட்கிறாரு. தானியேல் சொல்றாரு, "ராஜாவே நீர் என்றும் வாழ்கன்னு" சொல்லிட்டு, தானியேல் 6 அதிகாரம் 22ஆம் வசனத்த வாசிக்கலாம். தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமென். பாருங்க, சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை என்ன செய்தாராம்? கட்டி போட்டாரு. அப்ப சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட தேவன் எப்படி கட்டி போட்டாருன்னு சொல்றாரு பாருங்க. அதனை அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அப்ப நம்ம இன்னைக்கு குற்றமற்றவர்களாய் காணப்படும்போது, கர்த்தர் என்ன செய்றாருன்னா, நமக்கு விரோதமாய் எழும்புற எல்லாவற்றையும் என்ன செய்றாரு? கட்டி போட தேவன் வல்லவராய் இருக்கிறாரு. எப்பேர்ப்பட்ட காரியங்கள் ஆனாலும், தேவன் அதிலிருந்து நமக்கு என்ன செய்றாரு? நம்மளை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறாரு. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படணும்? குற்றமற்றவர்களாய் காணப்படணும். அதே மாரி பாருங்க, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை என்றான். அப்ப நம்ம குற்றமற்றவர்களாய், நீதிகேடு செய்யாதவர்களாய் காணப்படணும். இது வேதத்துல இருந்து பார்க்கும்போது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதே நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, சகரியாவும் எலிசபெத்தும் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களா இருந்தார்களாம்? நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டார்களாம். அப்ப நம்மளும் கர்த்தர் சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படி நம்மளும் எப்படிப்பட்டவர்களாய் நடக்கணும்? குற்றமற்றவர்களாய் நாம நடக்கணும். தேவனுக்கு முன்பாக என்ன செய்றாங்க? நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எலிசபெத் எப்படி இருந்தாங்க? மலடியா இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளை கிடையாது. இருவரும் எப்படிப்பட்ட வயது சென்றவர்களா இருந்தாங்க. ஆனா 13ஆம் வசனத்த வாசித்தோம் அப்படின்னா, தூதன் அவனை நோக்கி, "சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று
பேரிடுவாயாக. அப்போ அவர்கள் தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணுமா? குற்றமற்றவர்களாய் காணப்படும்போது, நம்ம நீதியுள்ளவர்களாய் காணப்படும்போது, நம்முடைய வேண்டுதல் என்ன செய்யும்? கண்டிப்பா என்ன செய்யும்? கேட்கப்படும். அது எவ்வளவு ஆனாலும் சரிதான். வயது சென்றவர்களா ஆனாலும் பாருங்க, குழந்தை பிறக்குது. அப்போ எ நம் கால தாமதம் ஏற்படலாம். காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சமா இருக்கும். நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம குற்றமுள்ளவர்களாய் காணப்படக்கூடாது. நீதி உள்ளவர்களாய் காணப்படும். சகரியா, எலிசபெத் இருந்த போல. அதுபோல தானியேலும் குற்றமற்றவராய் நான் காணப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால த கர்த்தர் என்ன செய்தாராம்? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அப்ப நமக்கு விரோதமா எழும்புற காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? கட்டி போடுவார். இப்ப நம்ம குற்றமற்றவர்களாய் காணப்படணும். நீதிகேடு நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் சாரி தானியேல் 6 அதிகாரம் 23 வசனம். தானியேல் 6 அதிகாரம் 23 வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். பாருங்க, ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் என்ன செய்றான்? கெபியிலிருந்து தூக்கிவிட விட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். அப்ப அவர் யாரு பேர்ல விசுவாசம் வைத்திருந்தாரு? தேவன் பேர்ல. அதுக்கு முன்னால சொன்னேன், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அப்போ அவர் யார் மேல அவருடைய விசுவாசம் இருந்துச்சு? தேவன் மேல இருந்துச்சு. அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்ம தேவன் பேர்ல நம்முடைய விசுவாசம் இருக்குதா? தேவன் பேர்ல விசுவாசம் இருக்கும்போது ஒரு சேதமும் என்ன செய்யல? காணப்படவில்லை. அதற்கு நம்ம வேதத்திலேயே எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனம் சொல்லப்படுது. எபிரேயர் 6:11. 11 அதிகாரம் 6 வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன செய்யணுமா? நம்ம விசுவாசிக்க வேணும். பேர்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நம்ம இருக்கணும். நம்ம இன்னும் ஒரு காரியம் நம்ம பார்க்கும்போது ரோமர் 4 அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 4 அதிகாரம் 18 வசனத்தை 18, 19 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 4 அதிகாரம் 18, 19 வசனம். ரோமர் 4 அதிகாரம் 18, 19. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கு என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாததோ அதை நம்பிக்கையோட விசுவாசித்தானா. ஆபிரகாம் என்ன செய்றாரு? நம்பிக்கையோட விசுவாசித்தா. அது நம்புறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசிக்கிறாரு. அப்புறம் அவன் விசுவாசத்துல எப்படி இருக்கலையா? பலவீனமா இருக்கவில்லையா? ஏன் அப்படின்னா அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தானாம். அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது இருக்குது? பலவீனமான விசுவாசமா இருக்குதா? இல்ல ஆபிரகாம் விசுவாசித்த மாதிரி இருக்குதா? நம்ம பலவீனமா இருக்கக்கூடாதாம். நம்முடைய சில காரியங்கள் சில டாக்டர் சொல்லிருவாங்க. இது இப்படி இருக்குது. இனி ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி ஃபேமிலிலயும் சொல்லுவாங்க. இவங்க நீ கடைசி வரை இப்படிதான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படிம்பாங்க. இல்ல. ஆனா யார் மேல அவர் விசுவாசம் வச்சிருந்தாராம்?
தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்ப செத்து போன எண்ணாது இருந்தாராம். அப்ப அந்த குறைகளை இன்னைக்கு நாம என்ன செய்யக்கூடாது? எண்ணவே கூடாது. இன்னைக்கு என்ன டாக்டர் சொல்ட்டாங்க, எனக்கு இந்த குறை, இனி சுகமே ஆகாதுன்னு சொல்ட்டாரு. அது நம்ம எண்ணவே கூடாது. அது மனுஷங்கள். அதே மாரி எனக்கு இது நடக்காது. இப்ப சில பிள்ளை காலேஜ்ல, ஐயோ! எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு. இந்த காலேஜ்ல இடம் கிடைக்காதோ! அப்படின்னு எண்ணவே கூடாது. நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். அதே விசுவாசம் தான் தானியேலும் வச்சிருந்தாரு. அது மாதிரி நம்மளும் நம்முடைய குறைகளை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. என்னுடைய மகளுடைய பிள்ளைகளுடைய திருமணம் எப்படி நடக்குமோ? ஐயோ! நான் எப்படி படிக்க வைப்பேனோ? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துச்சே! என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ? இல்ல என்னுடைய காரியங்கள் எப்படி ஆகுமோ? என் குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி ஆகும்? நம்ம எத குறித்தும் என்ன செய்யக்கூடாது? எண்ணவே கூடாது. நம்ம யார் மேல விசுவாசம் வைக்கணும்? நம்ம ஆபிரகாம் தேவன் மேல வச்சது போல, நம்ம விசுவாசத்துல என்ன செய்யக்கூடாது? பலகீனமே வரக்கூடாது. நம்முடைய குறைகளை நம்ம ஒருபோதும் நம்ம எண்ணவே கூடாது. நம்ம நம்ம கர்த்தர் நம்மளை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அதே மாரி 20ஆம் வசனத்த வாசித்தோம்னா, தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமா என்ன செய்யல? சந்தேகப்படல. அப்ப நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? ஒரு சந்தேகம் வரவே கூடாது. தானியேல் கூட, ஐயோ! நம்ம சிங்கத்து கவில போட்டாங்க. நம்மள காப்பாத்துவாங்களா? நம்ம சிங்கம் என்ன பண்ணும்? அப்படி எதுவுமே நினைக்கல. அது மாரி எப்பேர்ப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்பேர்ப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்குள்ள சந்தேகம் வந்துரவே கூடாது. சந்தேகம் இல்லாதவர்களாய் நாம காணப்படணும். அதான் மார்க் 9ல சொல்லப்படும். அந்த ஒரு மனிதன் தன்னுடைய மகனுக்காக வரும்போது, சீஷர்களால குணப்படுத்த முடியல அப்படின்னு ஆண்டவர்ட்ட கொண்டு வரும்போது, ஆண்டவர் சொல்வாரு, "நீ விசுவாசிக்கிறாயா?" அப்படின்னு கேட்கிறாரு. "விசுவாசித்தால் எல்லாம் கூடும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த மனுஷன் சொல்றாரு, "ஆண்டவரே, என்ன அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு உதவி செய்யும்" அப்படின்னு சொல்லி கண்ணீரோட கேட்கிறாரு. அதே மாரி நம்மளிடத்துல என்ன செய்யக்கூடாது? சந்தேகம் வந்துரக்கூடாது. அவிசுவாசம் வந்து நம்ம ஜெபிக்கிறோம். சில சமயம் நம்ம சோர்ந்து போயிரும். ஐயோ! அங்க போனா சரியாயிருமோ? இப்படி ஆயிருமோ? அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். எந்த சந்தேகமும் வரக்கூடாது. தானியேல் என்ன செய்றாரு? முத்திரை வைக்கப்பட்டுச்சு. எல்லாமே வந்துருச்சு. தான் செய்து வந்தபடியே 3 வேளை ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்த தான் செய்தார். வேற எதுவுமே செய்யல. ராஜாட்டயும் இத குறித்து முறையிடல. யார்கிட்டயும் முறையிடல. அவரு என்ன செய்து விசுவாசம் தேவன் பேரில விசுவாசம் உள்ளவரா இருந்தாரு. அதுபோல நாமளும் தேவன் பேர்ல விசுவாசம் உடையவர்களாய் காணப்படுவோம். அவிசுவாசம் நம்ம இடத்துல வந்து விடாதபடிக்கு, பலகீனமான விசுவாசம் நம்ம இடத்துல காணப்படாதபடிக்கு, நம்ம என்ன செய்வோம்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, 21ஆம் வசனத்துல சொல்லப்படுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை எ ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அதுபோல நாமளும் என்ன செய்யணும்னா, முழு நிச்சயமாய் நம்பணும். முழு நிச்சயமாய் கர்த்தர் என்னை நடத்துவார். கர்த்தர் என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னுடைய பலகீனத்த கர்த்தர் மாற்றுவார்ன்னு முழு நிச்சயமாய் நம்பி என்ன செய்றாரு? தேவனை மகிமைப்படுத்தணுமா. எப்போதும் தேவனை என்ன செய்யணும்? நம்ம மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான். அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வருதுனா, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும் நம்ம. எப்போதும் ஸ்தோத்திரம் செலுத்தி நம்ம என்ன செய்யணுமா? அ வி நம்ம விசுவாசத்துல என்ன செய்யணுமா? வல்லவர்கள் ஆகணுமா. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதாம். அது அவனுக்கு மட்டும் நீதியாக இல்ல. நமக்கும் அவனுக்கு அது 23ஆம் வசனம் பார்த்தா, அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? நம்பிக்கையோட விசுவாசத்துல இருக்கணும். நம்முடைய குறைகள் இருக்குன்னு நம்ம ஒருபோதும் எண்ணவே கூடாதாம். நம்ம அதே மாரி அவிசுவாசம் நமக்குள்ள வந்துறக்கூடாது. சந்தேகம் நமக்குள்ள வந்துறக்கூடாது. நம்ம எப்பவும் முழு நிச்சயமாய் நம்பி, கர்த்தர் எனக்கு செய்வார் நம்பி, நம்ம அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல என்ன செய்யணுமோ? வல்லவர்களானோம். அதே மாரி தான் தானியேலும் என்ன செய்தாரு? ஸ்தோத்திரம் செலுத்தி, விசுவாசத்துல தேவன் பேர்ல அவன் விசுவாசம் வைத்ததுனால என்ன செய்தாராம்? ஒரு சேதமும் அவருக்குள்ள காணப்படவில்ல பாருங்க. அப்புறம் அந்த ராஜாவே என்ன செய்றாரு? ஆண்டவர குறித்து சொல்றாரு. 26ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம். தானியேலின் தேவனுக்கு முன்பாக என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவர். அவர் என்னென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்த நிலை நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 27ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும்,
வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதி வைக்கிறாரு. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் ஜீவனுள்ள தேவன். அதனால நம்ம ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போமாட்டோம். அப்ப நம்ம செய்ய வேண்டியது, நம்ம உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும். நம்மள்ட்ட எந்த ஒரு குற்றம், குறைகள் காணப்படக்கூடாது. நம்ம எந்த ஒரு நீதிகேடு செய்யாதவர்களாய் நாம காணப்படும்போது, கண்டிப்பா நம்முடைய விண்ணப்பத்திற்கு என்ன செய்வாரு? கர்த்தர் பதில் தருவாரு. எந்த ஒரு சேதமும் நம்மள என்ன செய்யாது? அணுகாதபடி நம்மளை அவர் பாதுகாக்கிற தேவன். நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை தப்புவிக்கிற தேவன். அதே மாரி நம்ம அந்த நம்முடைய பாவங்களை எப்போதும் அறிக்கை செய்து விட்டுவிடக்கூடியவர்களாய் இருக்கணும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். அது பாருங்க அவர் ரட்சிக்கிற தேவன். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம என்னன்னா முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கவ தான் ரட்சிக்கப்படுவானா. அனுதினமும் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு அவருடைய பாதத்துல நம்ம அமரக்கூடிய பிள்ளைகளாய், அவருக்காய் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும்போது, அவருடைய வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை, அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும், அடையாளங்களை செய்கிற தேவன். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது போல, நம்மளுடைய காரியங்களை எல்லாவற்றிலும் நம் தேவன் என்ன செய்வாரு? ஜெயமாக்கி தருவாரு. நம்ம ஒருபோதும் என்ன செய்ய வேண்டியதில்ல, சோர்ந்து போக வேண்டியதில்ல. நம்ம யாரையும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்ல, தேடி போகவே தேவையில்ல. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம தேவனுக்காக நேரத்தை செலவிடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அட்லீஸ்ட் தானியேல் 3 வேளை ஜெபித்து, தேவனுக்கு முன்பால முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவரா இருந்தாரு. நாமளும் அது போல முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபித்து, எப்போதும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவர்களா இருப்போம். ஆபிரகாம் கூட பாருங்க, அ அவரும் என்ன செய்றாரு அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தி வல்லவனானான். அப்ப நம்ம மகிமைப்படுத்த நம்ம என்ன செய்றோம்? விசுவாசத்துல வல்லவர்களாய் மாற்றப்படுறோம். நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்றார்? வாய்க்க பண்றார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தத தேவன் நிறைவேற்ற வல்லவரா இருந்தாரு. அதுபோல நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. இன்னொரு காரியம் நம்ம விசுவாசத்துல பார்க்கும்போது, மார்க் 5 அதிகாரத்துல ஜெபாலய தலைவன் யவீர் என்கிறவர் என்ன செய்றாரு? தன்னுடைய மகள் ஆண்டவர் மரண அவஸ்தைப்படுகிற ஆண்டவரே உம்முடைய கைய வைத்து ஜெபிய நீர் வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்றாரு. அப்ப ஆண்டவர் நீர் வாரு என் வீட்டுக்கு வாருன்னு கூப்பிடுறாரு. அப்ப போறாரு. போற வழியில 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. இனி எதுவுமே இல்ல. ஆண்டவர பத்தி கேள்விப்படுகிறாங்க. அவருடைய வஸ்திரத்த ஓரத்த தொட்டா போதும், நான் சுகம் அடைவேன்ங்கிற ஒரு விசுவாசம் பாருங்க. எவ்ளோ பெரிய விசுவாசம் இல்ல? வஸ்திரத்த ஓரத்த தொட்டா போதும். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம ஒரு ஒரு விஷயம் சிந்தித்து பார்ப்போம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சில சமயங்கள்ல நம்ம சோர்ந்து போயிரும் இல்ல? நமக்கு ஒரு பலகீனம் வந்துருது. ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்ல. ஆண்டவரே அந்த பலகீனத்த என்ன விட்டு எடுத்து போடுங்கன்னு நம்ம கேட்கும்போது, கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்றாரு? எடுத்து போடுவாரு. அவன் என்ன செய்றான்னா, அ தொட்ட மாத்திரத்துல அவருடைய மார்க் 5 அதிகாரம் 29ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்றாம். அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து அவள் தன் சரீரத்துல உணர்ந்தாளாம். அப்போ அவளுக்குள்ள ஒரு விசுவாசத்த பாருங்க. எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்ல? அ த வஸ்திரத்தை தொட்டாயிலும் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அவ ஜனக்கூட்டத்துக்குள்ள அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்த என்ன செய்றா? தொடுறா. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டத என்ன செய்றாரு? அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ள திரும்பி என்ன கேட்கிறாரு? என் வஸ்திரத்த தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, திரளான ஜனங்கள் நெருக்குறாங்க. யாருன்னு நம்ம எப்படி பார்க்க முடியும்? யாருன்னு காண முடியும்? அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்க்கிறாரு. அந்த ஸ்திரீ வந்து என்ன செய்றாங்க? உண்மையெல்லாம் அவருக்கு சொல்றா. அப்ப ஆண்டவர் அவள பார்த்து சொல்றாரு, "மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு" அப்படின்னு சொல்றாரு. அதுபோல நம்மளும் விசுவாசத்தோட என் தேவன் எனக்கு செய்வார் அப்படிங்கும்போது, கண்டிப்பா நம்முடைய விசுவாசம் நம்மளை ரட்சிக்கும். நம்ம சமாதானத்தோட இருக்கலாம். நம்முடைய வேதனை நீங்கி யாரெல்லாம் என்னென்ன வேதனையோட இருக்கிறீங்களோ, ஒவ்வொரு வேதனைகளையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? இன்னைக்கு நீக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது அவர் மேல விசுவாசம் வைக்கணும். முழு நிச்சயமா அவரை நம்பணும். அந்த 12 வருடம் யோசித்து பாருங்க. 12 வருடம். இன்னைக்கு நம்ம அ இன்னைக்கு நெறைய பேருக்கு நம்ம எனக்கு கூட சில சமயம் இப்போ அந்த 1 வருடம் ரொம்ப ப்ளீடிங் அதிகமா பெயின்னா வயிறும் வலிக்கும், பேக் பெயினும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பார்த்தா கர்த்தர நோக்கி முறையிடும்போது, அவர் "நீர் தான் ஏசப்பா எனக்கு பலத்த குடுக்கணும்." சொல்லும்போது இன்னைக்கு வலி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ளீடிங்கும் கம்மி ஆயிருச்சு.
அப்போ நம்ம முழு நிச்சயமா நம்பும்போது கர்த்தர் இன்னைக்கு சாட்சி கூட கேட்டேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, இன்னைக்கு கால் வலி. ஆக்சுவலா அவங்க சொன்ன கால் வலி அது எப்படி சொல்லவே முடியாது. அந்த வலி எனக்கும் இருக்கும். அது நைட்டு படுக்கும். ஒரு மாதிரி இருக்கும். இந்த காலே வேண்டான்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வழி நடத்துறாரு. அப்ப நம்ம நம்ப வேண்டியது அவர மட்டும். முழு நிச்சயமாய் நம்பி நம்ம விசுவாசிக்கும்போது, கண்டிப்பா நம்ம சமாதானத்தோட இருக்க செய்வாரு. நம்ம ஒவ்வொருடைய வேதனை நீங்கி சுகமா இருக்க கர்த்தர் செய்வாரு. பாருங்க, இப்ப அதுக்கிடையில பார்க்கும்போது, ஜெபாலய தலைவன் வீட்ல இருந்து ஆட்கள் வராங்க. சொல்றாங்க, அ அ சொல்றாங்க, நோக்கி ஜெபாலய தலைவன்ட்ட, வீட்டிலிருந்து சிலர் வந்து, "உம்முடைய குமாரத்தி மரித்து போனால், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்?" என்றார். அவர் சொன்ன வார்த்தைய இயேசு கேட்ட உடனே சொல்றாரு, ஜெபாலய தலைவனை நோக்கி, அ மார்க் 5 அதிகாரம் 36 வசனத்துல, "பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு" என்று சொல்லி, பேதுரு, யாக்கோபையும், யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதை இடப்படாமல் என்ன செய்றாருன்னா, இந்த வீட்டுக்கு கூட்டு போறாரு. அப்ப அதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜெபாலய தலைவனை நோக்கி, "பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு." மரித்து போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கலாம். கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம். எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, "பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு." நம்முடைய விசுவாசம் குறைந்து போயிறக்கூடாது. இந்த விசுவாசத்துல முழு நிச்சயமா நம்பி கர்த்தர் செய்வார்ங்கிற தைரியத்தோட நம்ம இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, சிங்கத்தின் கெபில போட்டாச்சு. போட்ட பாருங்க, சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட தேவன், ஒரு சேதமும் சிங்கத்தின் என்னை அணுகல அப்படின்னு சொல்றாரு. எவ்ளோ பெரிய பாக்கியம் இல்ல? ஆனா ராஜா மத்தவங்கள போடுறாரு. யாரெல்லாம் அவர போடணும்னு வச்சாங்களோ, சிங்கம் உடனே என்ன செய்ச்சான்? கடிச்சு போட்டுச்சான். அப்ப எப்பேர்ப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நம்ம அவர நோக்கி பார்க்கும்போது, அவர் மேல விசுவாசம் வைக்கும்போது, மனுஷன் நம்புவதை பார்க்கிலும், கர்த்தர் பேர் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷனை நம்புவது கண்ணிய வருவிக்குமாம். அப்ப நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கணும். அது முழு நிச்சயமா இருக்கணும். அதுல பலகீனம் வந்துரக்கூடாது. அதுல சந்தேகம் வந்துரக்கூடாது. அதுல அவிசுவாசம் வராதபடிக்கு பாருங்க, ஜெபாலய தலைவன்ட்ட சொல்றாரு, "பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு." இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, "மகளே பயப்படாத, விசுவாசம் உள்ளவராயிரு." அப்படின்னு. பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட சொல்றாரு, "மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு." நம்ம ஒவ்வொரு வேதனை நீங்கி சுகமாய் இருக்க கர்த்தர் இந்த நாள்ல நம்மள அழைத்திருக்கார். நமக்கு கண்டிப்பா நம்ம வேதனை ஒவ்வொருடைய வேதனையும் நீக்குவாரு. அது அப்புறம் பார்த்தா ஆண்டவர் போறாரு. அங்க எல்லாரும் என்ன செய்றாங்கன்னு பாருங்க, 40ஆம் வசனத்துல அதற்கு அவர பார்த்து என்ன செய்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, "நீங்க எல்லாரும் அழுகிறது என்ன? அவ நித்திரை இருக்கிறாள்" அப்படின்னு நகைக்கிறாங்க. ஆண்டவர் தலித்தாகுமேங்கிறாரு. பிள்ளைய கைய பிடித்து, உடனே அந்த சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். அந்த பெண் எழுந்து என்ன செய்றார்? நடந்தாளாம். அதுபோல ஆண்டவர் நம்ம எப்பேர்ப்பட்ட சூழ்நிலை, மரித்து போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கலாம். இல்ல கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இனி யாராலயும் முடியாது. ராஜாவாலேயே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, ராஜா நெனச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அந்த ராஜாவாலே காப்பாற்றப்படாத ஒரு சூழ்நிலை, காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலும் என் தேவனால் மாத்திரமே கூடும். அதனால நாம என்ன செய்வோம்? தேவன் பேரில் அவர் சொல்றாரு, இவ்ளோ சாட்சியா சொல்றாரு பாருங்க. தேவன் பேரில் விசுவாசம் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படல அப்படின்னு. அப்போ நம்மளும் தேவன் பேர்ல விசுவாசம் உள்ளவர்களா இருப்போம். உண்மை உள்ளவர்களா இருப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். உண்மையுள்ள மனுஷன் அவருக்கு பிரியமா. நம்ம கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடப்போம். நம்மிடத்துல குற்றம், குறைகள் எதுவும் காணப்படாதபடி நீதிகேடு செய்யாதவர்களாய் நம்ம காணப்படுவோம். அதே மாரி தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருப்போம். தேவ ஆவி நமக்குள்ள வரும்போது, அவர் நம்மளை எல்லாவற்றிலும் வழி நடத்துவாரு. நம்மள எப்படி நடத்துறார்னா, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது, நம் பலன் அடையக்கூடியவர்களா இருக்கிறோம். யூதாவிலும் சமாரியா எங்கும் சாட்சிகளா இருப்போம். பாருங்க, அவரு அ ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியா ஏற்படுத்த என்ன செய்தார்? ராஜா நினைத்தாராம். அதுபோல நாம இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம பெற்றுக்கொள்வோம். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல, நம்மள ஒவ்வொருவருடைய காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு? ஜெயமாய் மாற்றி தருவார். நம்முடைய வாழ்க்கையில தோல்வியே வராது. அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம்.
பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ தந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது ஆண்டவரே. அதுபோல எங்கள் ஒவ்வொருவருடைய காரியத்தை நீங்க ஜெயமாய் மாற்றித் தருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது போல, அந்த ஆவி எங்களுக்குள்ள தாங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ளே சிருஷ்டிங்கப்பா. தகப்பனே, என் தாய் என் பாவத்திலே கற்பந்தரித்த ஆண்டவரே, அந்த பாவத்திலிருந்து எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க இசப்பா. தகப்பனே, உண்மையுள்ள பிள்ளைகளா எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களிடத்துல உண்மை காணப்படணும். தகப்பனே, ஏதும் குற்றம் குறையில் இருந்து எங்களை மன்னிங்க இசப்பா. உமக்கு பிரியமாய் நடக்கணும் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே, தானியேல் 3 வேளை ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்தி முழங்காற்படியிட்டு தகப்பன் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய மகனா இருந்தாரு. அதுபோல ஆண்டவரே, நாங்களும் உம்மை நோக்கி பார்க்கணும். முழங்கால் படியிட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க இசப்பா. எப்போதும் உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க இயேசப்பா. தகப்பனே, மேல விசுவாசம் உடையவரா இருந்தால் ஆண்டவரே, அப்பேற்பட்ட விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. ஒருபோது விசுவாசத்துல பலகீனமா இருக்கக்கூடாது இயேசப்பா. எங்களுக்குள்ள அந்த விசுவாசத்துல பலகீனம் வந்துடக்கூடாது. சந்தேகம் வந்துடக்கூடாது ஆண்டவரே. அவிசுவாசம் வந்துடக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய குறைகளை குறித்து நாங்கள் எண்ணக்கூடாது ஆண்டவரே. ஆபிரகாம் எண்ணாதிருந்தது போல, தாராடைய கற்பம் செத்து போனது என்று எண்ணல ஆண்டவரே. அது போல எங்களுடைய குறைகள், ஐயோ இது நடக்குமா நடக்காது என்று எண்ணாதபடிக்கு ஆண்டவரே, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனானது போல நாங்களும் விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கணும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே, தகப்பனே உதிரப்போக்கு நின்று ஆண்டவரே, சமாதானத்தோட போவன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னீர் ஆண்டவரே. அது போல அந்த வார்த்தை எங்களுக்கும் தந்து வழியெடுத்தோர்க்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவரோடு சொன்னீரே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இருந்த ஆண்டவரே. பயத்தை எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. தகப்பனே, நீ தப்பு வைக்கிற தேவன் ஆண்டவரே, நீ ரட்சிக்கிற தேவன் ஆண்டவரே, அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் வாசம் பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் வழி நடத்தும். அதற்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படட்டும். விசுவாசத்துல வல்லவர்களாய் மாற்றப்படட்டும். நீங்க பொறுப்படுத்திக் வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.